ஹலோ மக்களே! சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போதுன்றத இன்னொரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. என்னுடைய 2 குழந்தையும் எனக்கு வந்துடணும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. எனக்கு என் குழந்தை வரணுன்னுட்டு சேது சொல்றாங்க. இந்த மாதிரி 2 பேரும் குழந்தை விட்டு கொடுக்காத இருக்கிறதுனால ஒரு பஞ்சாயத்துல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு தமிழ் செல்வி, எனக்கு 2 குழந்தை வேணும். நீங்க தான் வந்து எனக்கு இவங்க கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி தரணும். இவங்க கிட்ட என் குழந்தை இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. அதுக்கு சேது இருந்துட்டு எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தைய நான் பார்த்துப்பேன். அவளுக்கு மட்டும் அந்த குழந்தை சொந்தம் கிடையாது. எனக்கு தானே சொந்தம் இந்த குழந்தை அப்டின்ட்டு சேது சொல்றாங்க. பயங்கர ஆர்கியூமெண்ட் போகுது அவங்களுக்குள்ள. அப்புறமா ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீட்டு எழுதி குழந்தை கையில குடுக்கலாம். குழந்தை கையில என்ன சீட்டு வருதோ, அந்த குழந்தை தான் அவங்களுடைய அம்மா கிட்ட இருக்கும். அதாவது 2 குழந்தையுமே ஒரே மாரி சீட்டு எடுத்தா, 2 குழந்தையும் அம்மா கிட்ட தான் இருக்கும். அப்டின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதனால குழந்தைகிட்ட குடுக்கலான்ட்டு சீட்ட எழுதி குழந்தை கையில குடுக்குறாங்க. சேது இருந்துட்டு எனக்கு தான் என் குழந்தை வரணுமாங்க. தமிழ்செல்வி எனக்கு தான் என் குழந்தை வரும்ன்ட்டு அங்கேயே ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. ஏம்மா அதுதான் சீட் எழுதி குழந்தைகிட்ட குடுத்துருக்கணும். குழந்தை எது எடுக்குதோ பார்க்கலான்ற மாரி சொல்றாங்க. 2 குழந்தைங்களும் என்ன மாதிரி சீட் எடுக்க போறாங்க? எந்த குழந்தை யார்கிட்ட இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.